अस्मद्गुरुभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां शताकृतिं स्फुरत्सहस्रारसिकादितीव्रं सुदर्शनं भास्करकोटितुल्यं सुरद्विषां प्राणविनाशविष्णोः चक्रं सदाहं शरणं प्रपद्ये। प्रतिपटश्रेणिभीषण वरगुणस्तोमभूषण जनिभयस्थानधारण जगदवस्थारकारण निखिलदुष्कर्मकर्षण निगमसद्धर्मदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। நமஸ்காரம். ஜூன் மாதம் 24ஆம் தேதி அன்று ஆனி மாதம் சித்திர நட்சத்திரம். அன்றைய தினம் மகா சுதர்சன ஜெயந்தி. மகா சுதர்சனர் அவதார தினம். இந்த மகா சுதர்சன ஜெயந்தி ரொம்ப விசேஷம். இந்த நாட்களிலே நம்ம கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய சன்னதி, பெருமாள் சன்னதிகளில் எழுதியிருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷமாக ஹோமங்கள், சுதர்ஷன ஹோமம், திருமஞ்சனங்கள்லாம் நடைபெறும். பக்த கோடிகள் எல்லாரும் தங்களால் இயன்ற திருமஞ்சனத்துக்கு தேவையான திரவியங்களோ அல்லது புஷ்பங்கள், துளசி மாலைகள் இதெல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து, பிரசாதத்துக்கு உண்டான திரவியங்களும் சமர்ப்பித்து அந்த வைபவத்திலே தாங்களும் கலந்து கொள்ளலாம். சுதர்சன வழிபாடு ரொம்ப விசேஷம். தர்சனம் என்றால் வழிபடுதல், பார்த்தல். சுதர்சனம் என்றால் நல்வழிபடுதல், நல்லவையே பார்த்தல். ஆக எம்பெருமான் சுதர்சனரை நாம் தியானம் பண்ணும் பொழுது நமக்கு நடப்பவை எல்லாமே நன்மையாகவே இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் நன்மையாகவே நமக்கு அருள்பாலிப்பான் சுதர்சனம். கலியுகத்திலே பிரளய காலத்திலே தான் பகவான் கல்கி அவதாரம். அதற்கு முன்னாடி பெருமாளுடைய அவதாரங்கள் ஆச்சாரிய ரூபமாகவோ அனுகிரகம் பண்ணுவார் பெருமாள். அதே மாதிரி இந்த கலி தர்மத்திலே கிருஷ்ணருக்கு உண்டான, பெருமாளுக்கு உண்டான சாநித்தியத்தை அருள்பாலித்து கொண்டிருப்போம் சுதர்சனர். அதனாலே கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் பிரளய காலம் அவதாரம் என்பதனாலே தான் சுதர்சன மாலா மந்திரத்தில் கிருஷ்ணரை பற்றியே சொல்லியிருக்கும். ஏன்னா கலியுக தெய்வமாக அனுகிரகம் பண்ணுறவர் சுதர்சனர். அதனால தான் சுதர்சன மாலா மந்திரத்தில் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுதர்சனர் வேற இல்லை, ஸ்ரீமன் நாராயணன் வேற இல்லை, அவனுடைய சங்கல்பஸ்வரூபந்தான் மகா சுதர்சனர். இந்த சுதர்சனரை அவருடைய மாலா மந்திரங்கள் தெரிஞ்சிருந்து ஜபம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். சுதர்சனரை பிரார்த்தனை பண்ணும் பொழுது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய தடைகள்லாம் நிவர்த்தியாகி நமக்கு நல்ல ஞானத்தை போதித்து அதிலே எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு தரவல்லது அந்த மகா சுதர்சன மாலா மந்திரம். நம்முடைய கிரகத்திலே விசேஷ காலங்களிலே
சுதர்ஷன ஹோமம் பண்ணுவாங்க. ஹோமத்திலே விசேஷமான ஹோமம் எதுறான்னா சுதர்ஷன ஹோமம் தான். அப்பேற்பட்ட அந்த சுதர்ஷன ஹோமம் பண்ணதுனால நம்மளுடைய கிரகத்திலே எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். சுதர்ஷன ஹோமம் பண்ணாதான் விசேஷமானா அதுவும் இல்லை. சுதர்ஷனை தியானம் பண்ணாலே விசேஷம். சுதர்ஷன் அதனால்தான் அவருக்கு அவ்வளோ விசேஷமானது. என்ன மாலாமந்திரம் தெரிஞ்சால் மாலாமந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணலாம். இல்லை சுதர்ஷன சகசிராட்சி அதை ஜபம் பண்ணலாம். சுதர்ஷன காயத்ரி அதை ஜபம் பண்ணலாம். சுதர்ஷனுடைய அதிதேவதையான நிருசிம்மனை ஜபம் பண்ணலாம். நிருசிம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். இப்படி சுதர்ஷனர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான மந்திரங்களும் பிரார்த்தனை பண்ணி மனசார தியானம் பண்ணின்னு சொன்னால் நமக்கு நன்மையே தருவார். அன்னப்பறவை இருக்கிறது. அன்னப்பறவை என்ன பண்ணோம், பாலும் ஜலமும் சேர்ந்து அதுக்கு உண்ண கொடுத்தால் அது பாலை மட்டும் பருகி நீரை விட்டுவிடும். அதே போலே சுதர்ஷனரை மனதார தியானம் பண்ணிட்டு அவர் வழிபட்டால் நமக்கு சுற்றி இருக்க தீமைகளிலிருந்து அதிலிருந்து விலக்கி நமக்கு நன்மையே அளிப்பார். சுதர்ஷனர் நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது சர்வ ஞானமும் நமக்கு அபிவிருத்தியாகும். ஞானத்தை போதிக்கக்கூடியவர் சுதர்ஷனர். நம்மளுடைய வசங்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்கு நல்ல மனோதைரியத்தோடு வர்றதுக்கு சுதர்ஷனரை பிரார்த்தனை பண்ணலாம். அவ்வளோ விதமான ஞானத்தை கொடுப்பார் சுதர்ஷனர். நாம் எதை நாடி செல்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு தருவோம். இந்த கலியுக பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய சுதர்ஷனரை விஷ்ணுவுடைய சன்னதியில் போய் சேவிக்கும் பொழுது சுதர்ஷனர் கிழக்கு திருமுக மண்டலமாகவும் திருப்பாதங்கள் வடக்கே நோக்கி நகர்கின்றமாகவும் இருக்கும். அது ஒரு சுதர்ஷனர் சக்கரம் சுழற்சி முறையை காமிக்கிறது. அப்போது சுழற்சி முறையில் இருக்கக்கூடிய சக்கரம் எப்படின்னா விஷ்ணுவோடைய பக்தர்களுக்கு ஸ்ரீமன் நாராயண பக்தர்களுக்கு ஒரு தொல்லை என்றால் அவர்களிலிருந்து அந்த தொல்லையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக பெருமாள் எண்ணத்தின்படி அவர் காப்பாற்றுவதற்காக ரெடியாக இருக்கின்றார். அந்த விசேஷம். இந்த சுதர்ஷனுடைய பின்னாடி ஒவ்வொரு சன்னதியிலையும் பார்க்கும்பொழுது சுதர்ஷனை பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பார். யோக நரசிம்மர் கையில் 4 விதமான சக்கரம் தான் இருக்கும். அது 4 வேதங்களை சொல்லக்கூடிய ருக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம்னு சொல்லக்கூடிய அந்த 4 வேதங்களும் அவருக்கு சக்கர ரூபமாக எழுதியிருக்கார். இந்த சுதர்ஷனர் நிருசிம்மன் ரெண்டு இன்னொரு விதத்தில் சொல்லுவார். நம்ம சரீரத்தில் இருக்கிற நவவித சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த யோக நிலையை சொல்லக்கூடிய அந்த விசேஷத்தையும் இந்த சுதர்ஷன் நரசிம்மரை சேர்த்து சொல்லுவார். அப்போ ஏற்பட்ட சுதர்ஷன் நரசிம்மரை நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்கள்லாம் விசேஷ சக்தி பெற்று நம்மளுடைய சரீரமும் நமக்கு நல்ல விதமான ஞானத்தையும் அளிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். சுதர்ஷன பகவான்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது
உடனே வந்து காப்பாற்றுவார். அப்படி அனுகிரகம் பண்ணுவதிலே சுதர்சனர் ரொம்ப விசேஷமானவர். ஸ்ரீமன் நாராயணன்.